ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாம் செஞ்சுட்ருப்பீங்க. நாங்கள் பாருங்க இன்னும் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து அமாவாசை, நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டேங்க. அமாவாசைங்கிறனால பாருங்க நாங்கள் வந்து பாகக்காய் குழம்பு சூடாக, அது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊச்சாட்டிக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா நேரம் வந்திருக்கிறேன். அப்புறம் குழந்தைங்களாம் சண்டேவாக போச்சுன்ட்டு முட்டை வறுவல் மட்டும் செஞ்சுருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து முட்டை வறுவல், எங்களுக்கு வந்து பாகக்காய் குழம்பு. அமாவாசைங்கிறது எங்களுக்கு தெரில. அமாவாசை இல்லைனாலும் இன்றைக்கி செஞ்சுருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாப்படி எங்கள் அம்மா வண்டி வந்து ரிப்பேர். என்ன பிரச்சனைன்னே தெரியலைங்களாமா. நேற்று பாதி வழியிலே ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு வேலையை போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் வரும்போதே ஆஃப் ஆனதுங்களாமா. இங்கே வர வரைக்கும் தள்ளிட்டே செவியூர் வீட்டில் கொண்டு போய் விடாமல் நீ வேறு அவங்க அப்பா அப்படித்தான் நைட் திட்டுது. வீடு இல்லாதனால உங்கள் அம்மா இங்கே வரைக்கும் தள்ளிட்டு வந்துருக்குது, அங்கேயும் விட்டு போட்டு வரலாம்னு தள்ளுன்னு தள்ளிட்டு வந்து ஒரு மயிலுக்கு எச்சா இருக்கு. அதனால அந்த வண்டியுமே எடுக்க முடியாதுங்களா. சக்தியும் வேலைக்கு போயிட்டு அப்படியா சரியா அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கணும்ட்டு எடுக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா அமாவாசைன்னு சொன்னாங்க. சரி நல்லதா போச்சுன்ட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் முட்டை வறுவல். எங்களுக்கு பாருங்க பாகக்காய் குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வாரம் சந்தையில் எல்லாமே கம்மி ரேட்டு. மழை வந்ததுனாலே என்னன்னு தெரியல. இல்லை, வியாழக்கிழமையில் எப்பவுமே கொஞ்சம் ரேட் கம்மி. அங்கே ரேட் எப்போவுமே கம்மி தான். ஆனால் மழை வந்துட்டு இருந்துச்சு, 8 மணிக்கே போயிட்டுமா, அவ்வளவு கம்மியாக கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய பாவக்காய் பார்த்தீங்களா? அது ரெண்டும் சேர்ந்து 30 ரூபா தான். முதல் மாதிரி இருந்தால் 20 ரூபா தான். 2 பாவக்காய் 20 ரூபா தான். 30க்கு வாங்கிட்டு இப்போ கம்மிங்கிற சைஸை பார்த்தியாமா நீக்கி? அது மாதிரி தான், அது மாதிரியே தான் 2 20 ரூபாய்க்கு நான் வாங்குவேன். பெட்டு வரட்டா, ஃப்ரிட்ஜில் கெட்டு வரட்டா. இல்லை, நான் அது மாதிரி 2 20 போயிட்டு பாவக்காய் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எனக்கு தெரியாதா நீ வாங்கிட்டு வர பாவக்காய் எவ்வளோ சைஸ்ன்னு? இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கிலோவே 1/2 கிலோக்கு பக்கமாக வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா தான் சொன்னாங்க. அப்புறம் புடலங்காயில் ஒன்று 10 ரூபா தான். எவ்வளோ பெரிய புடலங்காய் இருந்துச்சு இல்லை, அது 10 ரூபா தான். ஆனால் ஒரு சில டைம் கொஞ்சம் எச்சா சொல்லுவாங்க. இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நேற்று செவ்வாய்க்கிழமையில் வாங்குற மாதிரியே இருக்க மாட்டேருக்குது. நேற்று செய்தியில் பார்க்குற எல்லா காய்கறி ரேட் கூடிடுச்சுன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா டீசல் விலை அதிகமாகிடுச்சு இல்லை, அதனால் ஏற்றுமதி இறக்குமதி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் கஷ்டம். உப்பு சப்பையாக இருக்குது. அது பொடி உப்பு இல்லை, பொடி இப்போ கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டு சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சண்டே ஸ்பெஷல் பாகக்காய் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.